जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बू पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति तुணை கொண்டு नव கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पितृ देवता துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்தளவில் கன்னிராசி பொறுத்தளவுக்கு மன நிம்மதி தேவைப்படும் வாரம். மன நிம்மதி தேவைப்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன் பிரச்சனைகள், வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மன அமைதி தேவைப்படும் வாரம். அவ்வளோ, ஒரே வார்த்தை. அதில் வேலைகளில் பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியம். வேலையில் ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணும். குடும்பத்தில் சிறிது கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், ஆனால் அது தற்காலிகம்தான். வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். குடும்ப நலத்தில் கவனம் தேவை. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுப்பு மற்றும் மன உளைச்சல்கள் அதிகமாக வரும். அலுவலகத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் சூழல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு சிறு கலகலப்புகள் இருந்தாலும், சில கலகங்கள் இருந்தாலும் இரவு நேரத்தில் சரியாகிவிடும். சமாதானத்தை செய்வீங்க. இரவு நேரத்தில் சமாதானமாகி ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பெண்கள் உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. பெண்களை கூட வேலை விஷயத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் வரும். பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பெண்கள் ஒரு கட்டத்தில் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ யார் என்ன இது பண்ணாலும் சில சகிச்சுட்டு சில வேலைகள்லாம் போய் தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். கடன் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும், எடுத்த உடனே எல்லாம் அடையும் சொல்ல முடியாது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்னா இருக்கும். கணவன் ஒற்றுமை நன்னா இருக்கும். நல்லா ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. பேசி ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போவீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், ஒரு லெக்சரராக இருக்கீங்க, ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு ஐடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பதிவு இது. நீங்கள் உங்களுடைய லெக்சரர் தொழிலில் இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையில் இந்த வாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. சிறு அவப்பெயர் வரும். ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு கெட்ட பேர் வரும். ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல உங்களால் அந்த வேலையை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் உண்டு இந்த வாரத்தில். அடுத்ததாக இந்த ஹோட்டல், நான் பேக்கரி வச்சுருக்கேன், ஹோட்டல் நடத்துகிறேன், நான் அதாவது தினசரி வியாபாரம் பண்ணுறேன், தினசரி சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு சங்கடங்கள் மறையும். மனசங்கடங்கள் நிறையா இருக்குது, கொஞ்சம் கூட குறையலை. மனசங்கடங்கள் நிறையா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அப்படிங்கிறதுக்கு புதிதாக
பதியக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் வந்து அதை திருத்தி அமைக்கக்கூடிய போது அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். கிரைய விக்கிரைய அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக பார்த்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கு உடல்நலம் கவனம் தேவை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்திலும் மனநலத்திலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிம்மதி கிடையாது. கன்னிராசி பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி எல்லாம், இதில் சித்திர நட்சத்திரம் கன்னிராசியெல்லாம் கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு பிரச்சனைகள். ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சமாளிக்க முடியல, இருந்தாலும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உத்திர நட்சத்திரம் கன்னிராசியெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கே அங்கே போவாங்க வருவாங்க, ஏதோ அவங்க லைஃப் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் த டென்ஷன் வில் பி தேர், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும். குறித்த நேரத்தில் குறித்த டைமில் ஒரு வேலை முடியலன்னு சொன்னால் இவங்க கத்துற மாதிரிலாம் யாராலையும் கத்த முடியும். நம்பர் 1 கத்துறவங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவங்க ஒன்றும் சும்மா கத்த மாட்டாங்க, ஒன்றும் பைத்தியம் கிடையாது கத்துறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீ அந்த டயத்துக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நான் உன்னை பேச போகிறேன்னா கிடையாது, அது உண்டு. ஆனால் என்னென்ன சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி டென்ஷன் ஆவாங்க. அது மற்றவர்களிடையே மதிப்பை இழக்கச் செய்யும். அதனால் டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு அதனால தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுவாங்க, சில பேர் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடில் நிறைய பேர் ஈடுபாடுகள்லாம் உண்டு சில பேருக்கு. சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்கள் வருது, நமக்கு அன்றைக்கி யாராவது ஒருத்தர் வராங்க, யாராவது ஒருத்தர் வந்து செக் பண்ண வராங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு வராங்கன்னா தான் அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போய் சாமி கும்பிட்றது, அதிகமாக போய் விழுந்து கும்பிட்றது, எனக்கு இது எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. 3, 5, 9 கொஞ்சம் லக்கி நம்பராக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஹேரம்ப கணபதி வழிபாடு, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். எதுவுமே நிதானித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. இந்த வாரத்தில் அவசரப்பட்டு செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. சரியா? சுபம்.